எல்லோருக்கும் வணக்கம். ஹரிபிரசாத் இந்த இருள் இனிதுங்கிற குறும்படத்திற்காக வந்திருக்கக்கூடியவங்க எல்லோருமே நான் அன்போட முதல்ல வரவேற்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். எங்களோட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து ஹரியை பற்றி, அவனோட படத்தை பற்றி பேசின இந்த இயக்குநர்கள் எல்லோருக்குமே என்னோட மனம் நிறைந்த அன்பை தெரிஞ்சுக்கிறேன். யாரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டபோது நான் முதலே சொல்லிட்டேன், நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். நீ யாரை வேணாலும் நீ கூப்பிடலாம், நான் அழைத்தா எல்லாரும் வருவாங்க, அது தேவையில்லை. நீ யாரை அழைக்கணும்னு விரும்புறியோ அவங்கள தேர்வு பண்ணு. எதற்காக அழைக்கணுங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்கள அழைக்கிற பணியை நீ தான் செய்யணும். தொடர்பு கொள்ள முடியாட்டா நான் வேணா அந்த தொடர்பை ஏற்படுத்தி தருவேன், நான் அழைக்க மாட்டேன். அப்படிதான் இவர்களை எல்லாரையுமே தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தருக்கு அழைக்கப்பட்டதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர்கள் இந்த மேடையில் இருக்கணும். அவர்கள் புகழ்பெற்ற இயக்குனர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும். எல்லாரோடையும் நான் சினிமாவில் வேலை செய்திருக்கேன். அழைத்தா வருவாங்க, நண்பர்கள் தான். நான் அவர்களே அல்ல, அவன் முதலே சொல்லிட்டான். என்னன்னா, எனக்கு செலிபிரிட்டிஸ் யாரும் வேணாம். சினிமாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய, சினிமாவில் புதுசாக ஏதாவது செய்யக்கூடிய, இன்னும் போன ஒரு வகையில் சினிமாவை தன்னுடைய ரொம்ப ஆன்மாவாக நினைக்கக்கூடியவர்களை தான் நான் அழைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவன் முதல்ல என்னிடம் சொன்னது துரை செந்தில்குமார் அவர்களை அழைக்கணும் அப்படின்னு. அவனுக்கு தெரியும், நான் அவரோட இப்போ சமீபமாக ஒரு திரைப்படத்தினுடைய திரைக்கதைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்க்குறான், பேசுகிறோம் அப்படின்னு. அவரை எதுக்காக உனக்கு பிடிக்குதுன்னப்போ அவன் சொன்னான், இல்லை அவர் வெற்றிமாறன் சாரோட படத்தில் வேலை செய்து ஒரு விதமாகவும், அவரோட படத்தில் அவருக்கு வேறு வேறு விதமான கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குற விதம், அதுக்கப்புறம் அதை படத்தில் காட்டுறது. இப்போ சூதி மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய ஹீரோவா, கருடன் மாதிரியான ஒரு படத்தில் அசலாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. இந்த கதாபாத்திரங்களை அவர் உருவாக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவரோட படமும் பிடிக்கும், அவருடைய பங்களிப்பும் எனக்கு பிடிக்கும். அவரை நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் நான் சொன்னேன், நான் வேணா அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. நான் உங்களை அழைக்கும் போது இவருக்கு இல்லை, நான் பொதுவாகவே ஒன்று வச்சுருக்கேன், யாரையும் நீங்கள் இந்த விழாவில் கலந்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், கலந்துக்கிட்ட விருப்பம் இருக்கான்னு மட்டும் தான் கேட்பேன். அந்த வாய்ப்பு அவர்களிடம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் உடனே வர்றேன் அப்படின்னு சொன்னார். இருந்து ரொம்ப மனதோடு இந்த வாழ்த்தை சொன்னார். அதனால் துரை செந்தில்குமாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி தான் ஞானவேல் பத்திரிகையாளராக எனக்கு தெரியும். அவரோட ஜெய்பீம் படம் வெளியாகிறது முன்னாடியே நான் அந்த படம் பார்த்தேன். வெளியான போது அந்த படத்துக்கான விளம்பரத்துக்காக நிறைய இடங்களில் நான் பேசினேன். நிறைய நேரங்களில் அவருடைய படங்களில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருப்பேன். பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணும் போதும் கூட எதை படம் பண்ணுவோங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதனால தான் ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி நான் அவரை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் இப்போ கூட பார்த்தீங்களா, இந்த மேடைக்காக எதுவுமே இல்லை, ரொம்ப மனதிலேருந்து உண்மையாக சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும் போது சொன்னார், இப்போ இந்த மாதிரி தந்தை எழுத்தாளராக இருக்கார், அம்மா படம் தயாரிக்கிறாங்கன்னு. ரொம்ப எங்கள் வீடு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் பேசிக்கிற, பகிர்ந்துக்கிடக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய ஒருத்தர். யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். இப்போ என்னுடைய சிறுகதைகள்லேருந்து ஒரு 15 பேருக்கு மேலே ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு படம் கர்ணமோட்சம்ங்கிற படம் நேஷ்னல் அவார்டு வாங்கினது. ஒரு 3-4 படம் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்குது. ஒரு 30-40 திரைப்பட விழாக்களில் என்னுடைய குறும்படங்கள் கலந்துட்டுருக்கு. ஒருவேளை என்னோட குறும்படங்களை மட்டுமே நான் ஒரு நாள் முழுக்க திரையிடலாம், அவ்வளோ படங்கள் இருக்குது. இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இவர்கள் எல்லோரும் முதல் முறையாக சினிமா பண்ண வந்தவர்கள், எனக்கு எந்த வகையிலும் அறிமுகம் இல்லாதவர்கள். அதுலேயும் ஒரு மாணவர், நான் திரைப்பட கல்லூரிக்கு ஒரு வகுப்பு எடுக்க போகும்போது அந்த மாணவர் என்னிடம் கேட்டார், எங்கள் கதை ஒன்று நான் படமானலான்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு. கொடுப்பேன், ஆனால் அந்த கதையை நீ தான் தேர்வு பண்ணணும், நீ தான் எழுதணும், நீ தான் இயக்கணும். ஆனால் நான் அப்படி செய்யக்கூடிய ஒன்றை கடுமையாக வேலை வாங்குவேன். நீ குறைந்தபட்சம் ஒரு 2 மாத காலம் என்னை சந்திக்கணும். சந்திக்கும் போது நான் நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நீ படம் பண்ண முடியும். ஆனால் உனக்கு நான் அதில் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன், என்ன அப்படின்னா, உன் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் என் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணி பண்ண வைப்பேன் அப்படின்னா. அப்படிதான் அந்த பையன் பண்ணார். கர்ணமோட்சம்னு அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 30 சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருது வாங்குச்சு, நேஷனல் அவார்டு வாங்குச்சு, ஸ்டேட் அவார்டு வாங்குச்சு, கோல்டு மெடல் வாங்குச்சு. அவர் இயக்குனர் சங்கரிடம் அதுக்கு பிறகு போய்
உதவி இயக்குனராக இருந்து இன்னைக்கு வந்து படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட அவர் முதல்ல இந்த கதையை படமாக்கணுங்கும் போது என்கிட்ட கேட்டார், இதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் சார். சரி வா, கொடுக்கணும்னா எனக்கு ஒன்று பண்ணு, என்ன அப்படின்னு. எனக்கு நீ ஒரு தேநீர் வாங்கி கொடுக்கலாம். அதிகபட்சமாக என் கதைக்கு நான் ஏதாவது ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்குறேன்னா உதவி இயக்குனரால் வழங்கப்படக்கூடிய ஒரு தேநீர் தான். அதுக்கு மேலே வேற ஒன்றும். அவர் அந்த ஒவ்வொரு வெற்றியின் போதும் அதில் எனக்கு பணம் கொடுத்தாங்க, எனக்கு அந்த மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்காங்கும் போதெல்லாம் என்கிட்ட கடுப்பார். சொல்ல எல்லாம் உனக்குரியது, எனக்கு ஒரு பங்களிப்பு இல்லை, நீ வச்சுக்கோ அப்படின்னு. எல்லாருக்கும் என்ன நடந்ததோ அதே தான் ஹரிக்கும் நடந்தது. ஹரி இது வரைக்கும் 3 குறும்படங்களை பண்ணும் போதும் அந்த கதையை அவரே தேர்வு பண்ணி, அவரே எழுதி, அவரே இந்த பயிற்சிக்குள்ளாகி, அதுக்கப்புறம் அவரே படம் எடுத்தார். இந்த படம் எடுக்கும் போது நான் சொன்னேன், ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு வரமாட்டேன், என்ன எடுக்கிறேன்னு பார்க்க மாட்டேன், என்ன எடிட் பண்ணேன்னு அவரே எடிட் பண்ணுவான், என்ன எடிட் பண்ணேன்னு பார்க்க மாட்டேன். ஆனால் நான் 100 கரெக்ஷன் சொல்லுவேன். படம் பார்த்தேன்னா சரியில்லாததே சொல்லுவேன். சொல்றதோட திரும்ப 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 பண்ணிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தில் எத்தனை தவறுகள் இருக்குன்னு எண்ணிட்டே இருந்தேன். அது எனக்கு சினிமா மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தால், சினிமாங்கிற கலையில் நான் நீண்ட காலம் பணியாற்றுகிறேங்கிற முறையில் எனக்கு தெரியும், இலக்கியம் வேறு, சினிமா வேறு. இலக்கியம் தெரிந்ததுனால சினிமாவில் எல்லாரும் போய் பண்ணிட முடியாது, எழுத்தாளராக இருப்பதால் ஒருவர் சினிமாவில் எழுத முடியாது. ரெண்டும் 2 வேறுபட்ட கலைகள். ஒரு கலை இன்னொரு கலையோட தொடர்புடையது அப்படிங்கிறதாலே ரெண்டையும் ஒருத்தர் செஞ்சிட முடியாது. அப்போ சினிமாவுக்கு எழுதுறது அப்படிங்கிறது முழுக்க வேற, சினிமா உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை, எனக்கு அது தெரியும். அதனால் அந்த வேலையை செய்யும் போது அதில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஈடுபாட்டோட 100% இல்லை 200% ஈடுபாட்டோட செய்யும் போது தான் அது சரியாக வரும். அப்போ அந்த வேலையை அவங்க மேம்படுத்துக்கிறதுக்காக அவங்கள தொடர்ந்து அதை மேம்படுத்த வச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு அவங்க அதை மேம்படுத்தி இருக்கிறாங்க. இந்த படம் திரையிடப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீகணேஷ் சொன்னார், அவர் வந்து என்னை பார்த்து இந்த கதையை, அவருக்கும் இதே தான் சொன்னேன், நான் யாருக்கும் எந்த கதையும் கொடுக்கவே மாட்டேன். நான் யாருக்கு என்னுடைய கதைகளை வந்து படமாக்குற உரிமை கொடுப்பேன் அப்படின்னா உதவி இயக்குநர்களுக்கு. அதுவும் அந்த உதவி இயக்குனர் ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்தவராக இருக்கணும். ஒருவர் வந்தார், அவர் வந்து அமெரிக்காவில் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு படம் பண்ணுவதற்காக வந்தார். அவர் ஒரு காரில் வந்து என்னை வந்து பார்த்து என்னுடைய கதை ஒன்று கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் ஆர்வத்தை பாராட்டுறேன், கதை கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஏன் சார், நான் அதுக்கு என்ன பே பண்ணுமா சொல்லுங்கள், பே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு வார்த்தை கூடுதலாக சொன்னார். 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எனக்கு ஒரு சிறுகதைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. கட்டாயம் நீ என் வாழ்நாள்லையும் என் கதையை படமான மாட்டேன். நான் சில ரொம்ப அடிப்படை அறங்களோட வாழக்கூடியவன், பழகியவன். நான் மறுத்த திரைப்படங்கள் நான் எழுதிய திரைப்படங்களை விட அதிகம். அந்த மறுத்த திரைப்படங்களினுடைய ஊதியத்தை கேட்டால் தலை சுத்தம். அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து என்னை படத்தில் வேலை வைக்க வச்சுக்கிட தயாராக இருக்காங்க, நான் ஒத்துக்கிட மாட்டேன். எனக்கு விருப்பமானவர்களுடைய நிறைய படங்களில் வேலை செய்திருக்கேன், அதுக்கு ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு எழுத்தாளரோட நண்பராக இருப்பதில் இருக்கக்கூடிய சௌரியம் என்ன அப்படின்னா, உங்களோட பல பணிகளை அவர்கள் சும்மா செஞ்சு தருவாங்க. ஏன்னா அவங்க உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அன்பால, உங்க கூட இருக்கக்கூடிய உங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தால அவர்கள் இதை செய்து தருவாங்க. அப்படி நான் நிறைய பேருக்கு வேலை செய்து கொடுத்துருக்கேன். அது அவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், போதும் தான், அதுக்கு கட்டணமோ ஊதியமோ இல்லை அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, சினிமாவுக்கு வந்து ஒரு ஆண்டில் வரணும்னு நினைக்கிறவர்கள் எண்ணிக்கை, சென்னையினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அவ்வளவு பேர். அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாரும் சினிமாவுக்கு வரதான் விரும்புகிறாங்க. ஏதோ ஒன்று சினிமாவில் பண்ண பார்க்குறாங்க, நடிக்கிறதுக்கோ இயக்குவதுக்கோ பாடுவதுக்கோ ஏதோ ஒன்றா சினிமாவில். வேறு எந்த கலைகளுக்குமே மக்கள் இவ்வளவு பேர் நான் அதை கற்றுக்கணும், நான் அதில் பங்கு பெறணும்னு நினைக்க மாட்டாங்க. எழுத்தாளர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு கூட்டத்தில் 5 பேர் 10 பேருக்கு இருக்கும், கவிஞர்னா ஒரு இன்னும் கம்மியாக இருக்கும். ஆனால் சினிமா அப்படின்னு வந்துட்டா சினிமா பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே சினிமாவில் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆசை இருக்குங்கிறதோட அதுக்கு முயற்சி செய்வார்கள், பணத்தை முதலீடு பண்ணுவாங்க, இழப்பார்கள். அதனால இதில் வெற்றி அடைகிற சதவீதம் ரொம்ப குறையும். ஒரு ஆண்டில் 300 திரைப்படங்கள் வெளியானா அந்த திரைப்படங்களில் 10% கூட வெற்றி அடையாது. அதுலேருந்து ஒரு 4-5 இயக்குநர்கள் கூட வர முடியாது. அவர்கள் விளையாட்டு வீரர்களை விட ரொம்ப குறைவான காலம்தான் புகழ் வெளிச்சத்தில் நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சினிமாவை வணிகம் தீர்மானிக்கிறதுங்கிறதுனாலே திரையில் ஓடினால்தான் அந்த திரைப்படம், அது கொடுக்கக்கூடிய வசூல் தான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு மாறிடுச்சு. அது ஒரு சினிமா, ஆனால் அது மட்டுமே சினிமா இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, ஒரு குறும்படம் அப்படின்னு ஒன்றை பற்றி நினைக்கும் போதே குறும்படம்னு என்ன இருக்கு, ஒரு சினிமாவினுடைய
நேரம் எப்படி ஒரு சினிமாங்கிற வடிவத்தை தீர்மானிக்கக்கூடியதா மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சினிமா அப்படின்னு பார்த்தாலே 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சி எந்த படமும் கிடையாது. சினிமா தேட்டருக்குள்ள போனீங்கன்னா 3.5 மணி நேரம் 3 மணி நேரம் 19 ரீல் 19 ரீலுக்கு குறைஞ்சாலே கீழே இருந்து கத்துவான், என்ன சின்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. 18 ரீல் 19 ரீல் 21 ரீல் 24 ரீல் இருந்த படங்கள் அது. ஏன்னா முழுமையாக ஒரு அனுபவத்துக்கு உட்படணும். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வந்தது. 1979 நான் பள்ளியில படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் பாலுமகேந்திரா அவர்களுடைய அழியாத கோலங்கள் வெளியானது. அதுதான் முதலாக 12 ரீல் படம், 100 நிமிஷம் தான் ஓடும். அந்த 100 நிமிடம் என்ன ஆகும்னா முதல் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் முடிஞ்சிடும். அடுத்து படம் ஆரம்பிச்ச ஒரு 30வது நிமிடம் படம் முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த படம் ஓடலை. ஏன்னா படம் பார்த்தவர்கள் எல்லாரும் என்னன்னா பாதி படம் எடுத்துட்டு மிச்சத்தை எடுக்கல. 2.5 மணி நேரம் வேணும். அதான் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சினிமாவை ஒரு லஞ்ச் சாப்பிட்ற மாதிரியே தினங்க பழகிட்டாங்க. நல்லா இலை போட்டு, அதுலேயும் கல்யாண வீட்டில எல்லாம் ஒரு இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு கல்யாண வீட்டில் அது என்ன இருக்கும் அப்படின்னா, சைவ சாப்பாடுன்னா சைவம் தான் பரிமாறுவாங்க. இங்கே அப்படி இல்லை, சைவ சாப்பாடும் போடணும், அதுலேயே நான்வெஜ்ஜும் வேணும், அதுலேயே பாயாசம் வேணும், முடிஞ்சனா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா வகையான இனிப்புகளையும் வேணும், பக்கத்திலேயே ஒரு குளிர்பானமும் வேணும். அப்போ சினிமா தயாரிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன மீல்ஸை பரிமாறுறதுன்னு தெரியாது. அப்புறம் ஏன் சினிமாங்கிறது இவ்வளவு 1 மணி நேரம் ஓடக்கூடிய தேவை என்ன இருக்கு? இன்னைக்கு 1 நிமிடம் ரீல் பார்க்குறோம், 2 நிமிடம் பார்க்குறோம், 5 நிமிடம் பார்க்குறோம், 10 பலவேறு வகையான காட்சிகளை உள்வாங்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விட ஆச்சரியம் என்னன்னா, ஒருத்தருக்கு எதற்கு இவ்வளவு சினிமா? தினம் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி சினிமா பார்த்துக்கிற வேண்டியிருக்கு, சினிமா பாடல்களை போட்டுக்கிட வேண்டியிருக்கு. வேறு எந்த கலை வடிவமாவது இவ்வளவு தினமும் தேவைப்படுகிறதா? இல்லை. மகத்தான இலக்கியங்கள் எதுவுமே அன்றாடம் வாசிக்கப்படக்கூடிய பழக்கத்துக்குரியது இல்லை. அப்படி வாசிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. தமிழறிஞர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் வேணா அன்றாடம் கதை படிக்கலாம், கவிதை படிக்கலாம், ஏதேனும் இலக்கிய கற்றை படிக்கலாம். ஆனால் அன்றாடம் சினிமா பாட்டு வேண்டியிருக்கு, அன்றாடம் சினிமா நகைச்சுவை வேண்டியிருக்குது, அன்றாடம் சினிமா பார்க்க வேண்டியிருக்குது. குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது தினமும் நீங்கள் சினிமாவுக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியம். ஒரு கலை வடிவத்திற்கு உலகம் முழுக்க எல்லோருமே தன்னுடைய நேரத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அவர்களை அது என்ன செய்கிறது? அது சினிமா என்ன செய்கிறதுங்கிறது புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்று. நான் என்னுடைய சிறு வயதில் ஒரு காட்சி என் மனதில் இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 3 பேர் சினிமாவுக்கு போவாங்க. அவங்க என்னுடைய வீதியில குடியிருந்தவங்க, அக்கா தங்கைகள் 3 பேர். 3 பேரும் ஈவினிங் ஷோக்கு தான் போவாங்க. ஒரே போல அவங்க பூ முடித்து அழகாக அப்படியே தேட்டரை நோக்கி போவாங்க. ஒரே படத்துக்கு தான் போவாங்க. இந்த 3 பேரும் படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கிடுவோம். அவங்க கூட நாங்கள் பேசும்போது 3 பேர்ல ஒருத்தருக்கு படம் பிடிக்கவே பிடிக்காது எப்பயும். இன்னொருவருக்கு படம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொருவருக்கு படம் அல்ல, படத்துல வரக்கூடிய பாட்டு மட்டும்தான் பிடிக்கும். என்ன படம் எடுத்து வச்சிருக்கான், ஒண்ணுமே நல்லா இல்லை, ஆனா பாட்டு சூப்பர். பாட்டு என்ன அப்படின்னா, யார் யார் பாடினாங்க, பாடு எழுதினவர் யாரு, பாட்டுல ஹீரோயின் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்க, அது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கிறதோட அதே காஸ்டியூமை தச்சு போட்டுக்கிடவும் செய்யணும்னு நினைப்பாங்க. பஃப் கை வச்ச சட்டை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை சொன்னா சரோஜா தேவி என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ஸ்ரீபிரியா என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அப்படிதான் தெரியும். இந்த எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, அக்காவுக்கு மூத்த அக்காவுக்கு ஒரு படம் பிடித்தால் மித்தவங்க 2 பேருக்கு பிடிக்காது. நடுவில் உள்ள அக்காவுக்கு ஒரு படம் பிடித்தால் ஒரு படத்தை தானே பார்க்குறாங்க. ஆனால் அவர்கள் 3 பேரும் 3 சினிமாவை பார்க்குறாங்க. உண்மையில் அந்த 3 பேர் இல்லை, திரைப்படம் பார்க்கக்கூடிய 2 கோடி பேரும் ஒரே திரைப்படத்தை 2 கோடி விதமாக பார்க்கிறார்கள், 2 கோடி விதமாக புரிந்து கொள்கிறார்கள். அதுல யாரோ ஒருவருக்கு பிடிக்குது, யாரோ ஒருவருக்கு பிடிக்கிறது. இந்த எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ சினிமா என்ன செய்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. இலக்கியம் படிக்கிற, கதைகளை நேசிக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கதையை திரைப்படமாக்குகிறார்கள். ஆனால் திரைப்படத்துக்குள்ளாடி இருந்து நான் 100 கதைகளை படிச்சுட்டே இருக்கேன். ஒரு திரைப்படம் பார்க்கிறேன், அலிபாபா 40 திருடர்கள். ஆச்சரியமா இருக்கு. அலிபாபா கதை நடக்கக்கூடிய பாக்தாத்துங்கிற நகரத்தை பத்தி இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. எங்க கிராமத்துல படம் பார்த்த யாருக்காவது பாக்தாத் எங்க இருக்குன்னு தெரியுமா? அல்லது அது ஒரு அரேபியன் டேல்ல வரக்கூடிய கதைன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா அது எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம், அவ்வளவுதான். அலிபாபா அப்படிங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் யார்?
அராபிய இரவுகளில் வரக்கூடிய ஒரு உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரம், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு குகை இருக்கு, அங்க 40 திருடர்கள் இருக்காங்க, அந்த திருடர்கள் குகையை திறக்கிற ரகசியம் இருக்கு, திறந்து வெளிவர்றார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு. அவர்களுக்கு யாருக்குமே என்ன தெரியாது அப்படின்னா, இந்த திருடர்களுக்கு ஏன் குடும்பமே இல்லாமல் இருக்கு, இந்த திருடர்கள் எப்பவுமே 40 பேரையே வச்சுட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வீடே கிடையாதா, இவங்க யாருக்கும் உடல் நலம் இல்லாம போகாதா? அப்புறம் அந்த திருடர்கள் எல்லாரும் குதிரையில வருவாங்களே தவிர யாருக்கு க்ளோஸ் அப்பே இருக்காது. அபூர்வமாக PS வீரப்பா வர்றாருன்னா அவரோட 2 பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் இருக்குமே தவிர அவர்கள் யாருன்னு தெரியாது. நான் ஒருவரை சந்தித்தேன் பின்னாடி சென்னைக்கு வந்த போது. அவர் சொன்னார், அந்த 40 திருடர்கள்ல ஒருத்தன் நான் தான், நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சார், பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அவர் பின்னாடி குதிரையில கடைசியா வர்றாரு. அவர் சொல்றாரு, சினிமாவில் வந்து ஜெயிச்சிடலான்னு நினைச்சு கடைசி குதிரையில வந்தால் நான் தான் சார், ஜெயிக்கவே இல்லை. கடைசி அவர் என்ன பணியாற்றுகிறார், ஒரு மரக்கடையில எடுபடியாக டீ வாங்கிட்டு வர்றதுக்கு போய் வர்றது. அவர் அந்த படத்தில் நடித்தவர்னு யாருக்கும் தெரியாது, அவரும் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் நாங்கள் அந்த படத்தை பற்றி பேசியிருக்கும் போது அவர் மௌனமா கேட்குறாரு, 40 பேரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாதுங்க, அதில் கடைசி ஒருத்தன் குதிரையா வருவானே நான் தான் சார். அது வந்து காணாமல் போய் சினிமாவில் இப்படி அடையாளம் தெரியாமல் போய் தன் வாழ்க்கையை தொலைத்து எங்கெங்கேயோ அந்த படங்களில் வந்த ஒரு ரீல் 2 ரீல்ல தோன்றி மறைந்தவர்கள் வாழ்க்கை என்ன? இப்போ சினிமாவில் வெற்றி பெறுவது எளிதானதல்ல. எனக்கு தெரிந்த ஒருவருடைய அவங்க ஒரு பாட்டு போட்டால் அந்த பாட்டு என்ன வேலை செஞ்சிருந்தாலும் அந்த பாட்டை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், அக்கா உங்களுக்கு ஏன்க்கா அந்த பாட்டு பிடிக்குதுன்னு. அதில் எங்கள் அம்மா சார், அது அந்த பாட்டில் பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, அது எங்கள் அம்மா. ஹீரோயின் முன்னாடி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க, நீங்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பீங்க, நான் எங்க அம்மாவை பார்த்துட்டே இருக்கேன் சார். எங்க அம்மா இளமையில எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அந்த இளமையை தொலைத்த அம்மாவை நான் அந்த சினிமாவில் ஒரு நிமிடம் பார்க்கிறேன், ஒரே ஒரு நிமிடம். அவர்களுடைய அழகான புகைப்படம் மாதிரி அவர்கள் அழகா அந்த டான்ஸ் நடக்கிற ஹாலில் அவங்க உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. அப்போ சினிமாவில் இந்த மாதிரி யார் யாரோ எதற்காகவோ சினிமா பார்க்குறாங்க. இதில் எப்படி இவர்களால் வெற்றி அடைய முடியும்? என்ன சூத்திரம் இருக்கு? ஒன்றுமே இல்லை. தோற்பதற்குத்தான் அதிகம் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, சினிமாவை நம்பி வந்து இங்கே தன்னுடைய வாழ்வியோட இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிற உதவி இயக்குநர்களை, துணை இயக்குநர்களை, திரைப்படத்தினுடைய பல்வேறு துறையை சேர்ந்தவர்களை தெரியும் எனக்கு. ஆனால் அவர்களுக்கு என்னிடம் கொடுக்கறதுக்கு ஏராளமான கதைகள் இருக்கு. அவர்கள் அதை பண்ணவும் தயாரா இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை அதை பண்ணுவதற்கான தடைகள், கதவுகள் திறக்கவே முடியல. அதை செய்யறதுதான் என் வேலை. அதை அவர்களை திரும்ப திரும்ப நான் எப்பவும் யாரையோ ஒருத்தரை யாருக்கோ அனுப்பிட்டே இருக்கேன், அவர்கிட்ட போய் படம் பண்ணுங்க, கதை சொல்லுங்க, கதை கேளுங்க அப்படின்னு. அப்படி நிறைய குறும்படம் பண்ணியவர்களை என்ன பண்ணாங்களோ அப்படிதான் வரைக்கும். நான் 250க்கு மேல சிறுகதை எழுதியிருக்கேன். ஒரு கதையை கூட யாருக்கும் இதை நீங்க படம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். அவராக படி, நீயே புத்தகத்தை படி, நீயே என்ன புத்தகம் படிக்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல எழுதுகிற பயிற்சி, இங்க பேசும்போது துரை செந்தில்குமார் சொன்னார், கண்ணையாங்கிற பேர் அதை நான் வைக்கல, அதை அவன் தான் வச்சான். என் கதையில அந்த பேர் கிடையாது. அதுக்கப்புறம் மொழி அவரை சொன்னாரு ஞானவேல், ரொம்ப அழகா, மொழிகளை உங்களுக்கு பயிற்சி வேணும், அதனாலே நான் அவர்களை எழுத வைப்பேன். என் கதையை நீ எப்படி பண்ணக்கூடாது, என் கதையை அவர் தான் உரையாடலை எழுதினார். பாரி பிரசாதே தான் இந்த படத்தில் வரக்கூடிய உரையாடலை எழுதியிருக்கிறார். அப்படின்னா அந்த உரையாடலை அவரை எழுதுகிற பயிற்சி அவருக்கு நம்ம கொடுக்க தான் செய்யணும். நான் எழுதி கொடுக்கறது எனக்கு ஈஸி. நான் சொல்லுவேன், நான் எதை செய்து கொடுத்தாலும் அது உன் வளர்ச்சிக்கு எதிரானது, அது தயவு செஞ்சு வேண்டாம், நீயா செய். நீயா செய்யும் போது செய்ய முடியாது, நான் திருத்தி தரேன், திரும்ப எழுது. ஆனால் நான் திருத்தி எழுதி தர மாட்டேன், திருத்தம் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு 10வது முறையில் அவர் தன்னை தானே மாற்றிக்கிடுவார். அதுக்கப்புறம் என்னென்ன வேண்டாம் என்னென்ன வேணுங்கிறத உங்களுக்கு முடிவு செய்ய முடியாது, நீங்கள் விவாதிங்க. அப்படிதான் அவர் அதை விவாதிச்சு எடுத்தார். நிறைய கதைகளை வேற வேற தருணத்தில் நான் அவரோட பேசும்போது சொல்லுவேன், இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கான கதை இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று வேணும்னா, எதை நான் செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரியணும். யாரெல்லாம் வெற்றி அடைந்தார்களோ அவர்களெல்லாம் எதை செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சவங்க. இது என் படம் இல்லை சார், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருவர் உறுதியாக இருந்தால் அவர் வெற்றி அடைஞ்சிருவாருங்க. தான் பண்ண வேண்டிய படம் என்னன்னு அவருக்கு தெரியும், சந்தர்ப்பம் வந்தால் அதை எடுத்துருவார். அவரை வேறு ஏதேதோ படங்களை பண்ண வைக்கிறாங்க இல்லையா, பணத்திற்காக, சந்தர்ப்பத்திற்காக, வழி இல்லாமல், எதுக்கும். அதனால தான் தோத்து போறாங்க. இன்னொன்று, யாரோ எடுக்கக்கூடிய ஒரு படத்தை நாம ஏன் எடுக்கணும்? எடுக்க தேவையில்லையே.
நாம் எடுக்கக்கூடிய படம் என்ன, அதை நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது ரொம்ப 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 நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையானவராக இருக்கணும். ஒரு இயக்குனர் வாழ்வில் 100 படங்களை எடுங்கன்னு எந்த இயக்குனரையும் உலகம் சொல்லலை. 2 திரைப்படங்களை எடுத்து சினிமா வரலாற்றில் என்னைக்கும் ஒளிவிடக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. தார்கோஸ்கி 5 படம் தான் பெரிய படங்கள் எடுத்திருக்கிறார். அவர்களுடைய இடம் அப்படி இருக்கு. 10க்கு குறைவான படங்களைத்தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான இயக்குநர்கள் வாழ்நாள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ கூட ஹாலிவுட்ல எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இயக்குனர் இருக்கிறார், டெரன்ஸ் மாலிக் அப்படின்னு. சினிமாங்கிற ஒரு வடிவத்தை அவரை போல கையாளுகிற ஒரு மனிதரை பார்த்ததே கிடையாது. நம்ம பெரிய எப்பிக்கெல்லாம் எழுதுகிற கவிஞர்களை சொல்லுவாங்க இல்லையா, பெரிய இதிகாசம் எழுதக்கூடிய தெரிஞ்ச கவிஞர் அவர், ஹோமரை, கம்பரை. அந்த மாதிரி சினிமாவில் சினிமாங்கிற வடிவத்தை மிக 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 அழகாக எடுக்கக்கூடிய டெரன்ஸ் மாலிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, எந்த டிவி இன்டர்வியூக்கும் வர மாட்டார், எங்க கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 5 to 7 வருடங்கள் செலவு பண்றார். ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் அது சினிமாங்கிற வடிவத்தையே அடுத்த கடுத்து கொண்டு போயிடுவார். அவதார் மாதிரியான படத்தில் தொழில்நுட்பம் வேண்டுமானால் அது புதிய தொழில்நுட்பத்தில் புதிய சாத்தியங்களை உருவாக்கலாம். ஆனால் டெரன்ஸ் மாலிக் போல உங்கள் ஆன்மாவை தொடுகிற ஒரு படத்தை எடுக்கிறது இருக்கு இல்லையா. அப்ப அந்த படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு என்ன தெரியுதுன்னா, நான் படம் எடுப்பேன், இதே ஹாலிவுட்ல தான் இருப்பேன், இதே படத்தை தான் எடுப்பேன். ஆனா ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய எந்த பப்ளிசிட்டி ஷோக்கும் நான் போக மாட்டேன், எந்த சேனல்ல உட்காந்து என்னோட படத்தை ப்ரமோட் பண்ண மாட்டேன். ஒரு நேர்காணல் கூட நீங்க அவரோட பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு ஹாலிவுட்டுக்குள்ளாடியும் அப்படி வாழ முடியுது அவரால். அவர் சொல்லுகிறார், என்னுடைய பணி என்பது என்னுடைய கலை, அதை செய்யறதோட வேலை முடிஞ்சு. மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கை வேற. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என் நண்பர்கள் இருக்காங்க பார்க்குறேன், என்ன நானே புகழ்ந்து என்னை நானே துதிப்பாடி என்ன நானே புகழ் வெளிச்சத்துக்கு உட்படுத்திக்கிறத விரும்பலை அப்படிங்கிறார். அவரும் நம்ம காலத்தில் தானே இருக்காரு. எந்த ஹாலிவுட் ஸ்டுடியோவாலையும் அவர் படத்தை பண்ண வைக்க முடியலையே. அப்போ அவர் ஒரு சிறந்த திரைப்படங்களை எடுக்கும்போது அவர் ஒரு முடிவில் இருக்கார், நான் என்ன எடுப்பேன், என்ன எடுக்கக்கூடாது, அதை எப்படி எடுப்போங்கிறதுல தான் அவர் அவ்வளோ கலை நிறுத்தி இருக்கார். சினிமாவுக்கும் வேற கலை வடிவங்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, சினிமா ஒரு மனிதனுடைய உடலை சினிமா மாதிரி வேற வேற கோணங்களில் காட்சிப்படுத்தக்கூடியது கிடையாது. அதுக்கப்புறம் சினிமால எல்லா கலைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அனுபவத்தை நமக்கு தரப்போகுது. அந்த அனுபவத்தை இலக்கியமும் தரும். இலக்கியம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய சவுண்டை கட் பண்ணிடும். இப்ப நான் ஒரு கதையை எழுதும் போது முதல்ல செய்யக்கூடியதே அதனுடைய சவுண்டை கட் பண்ணிடுவோம். ஒரு சைலண்ட் மூவி மாதிரி தான் சினிமா இருக்கும், இலக்கியம் இருக்கும். சினிமால எல்லாம் இருக்கு, இருக்கிறதோட அதை செய்கிற நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. அப்போ இவர்கள் ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை எடுக்கிறது எளிதல்ல, சந்தை எளிதாக இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னன்னா, உலகத்தினுடைய எல்லா படங்களையும் இன்னைக்கு நம்ம இணைய வழியாக பார்க்க முடியும். ஒரு படம் கூட நம்ம தியேட்டருக்கு வரவே வராது. ஹாலிவுட்ல வெளியான படங்கள் மட்டுமே நம்ம ஏன் பார்த்துட்டே இருக்கிறோம்? ஹாலிவுட்ல வெளியாகிற திரைப்படங்கள் மட்டுமே நம்ம திரையரங்குக்கு ஏன் வந்துட்டே இருக்கு? இதே ஆக்ஷன் படங்கள், இதே என்டர்டைன்மெண்ட் படங்கள் பிரெஞ்சில் எடுக்கிறாங்க, ஜெர்மன்ல எடுக்கிறாங்க, சைனீஸ்ல எடுக்கிறாங்க, ஜாப்பனீஸ்ல எடுக்கிறாங்க. ஒரு படம் கூட நம்ம திரையரங்குக்கு வர மாட்டேங்குதே. என்டர்டைன்மெண்ட் படம் பாருங்க, தப்பு இல்லை. ஆனா என்டர்டைன்மெண்ட் படத்தையும் ஹாலிவுட் படம் மட்டும் ஏன் பார்த்துட்டே இருக்கிறோம்? அதுவும் ஒரே நாளில் ஹாலிவுட் படத்தின் உலகம் பூரா வெளியாகுது. ஆனா கேன்ஸ்ல ஒரு படம் அவார்டு வாங்கினா கூட அதை நம்ம ஒரு தியேட்டர்ல பார்க்க முடியாது. இப்பதான் மெதுவா ஒரு ஷோ எப்பாவது மிட் நைட்ல யாரும் பார்க்காத மாதிரி போடுவோம். ஆனால் ஒரு உங்க பக்கத்து தியேட்டர்ல நாளைக்கு ஒரு அவதார் ரிலீஸ் ஆக போகுதுன்னா நீங்க பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சைனாவோட, ஜப்பானோட அல்லது ஒரு பிரெஞ்சினோட பெரிய இயக்குனர் இயக்கிய திரையில் வெளியான ஒரு படத்தை கூட இங்க பார்க்க முடியாது. அப்படின்னா இது ஒரு சந்தை. இந்த சந்தையை தீர்மானிக்கிறது ஒரு வணிகம், அதுவும் கூட ஹாலிவுட்டை அடிப்படையாக கொண்ட வணிகம். அதுதான் தமிழ் இயக்குனர் வரைக்கும் எல்லாரோட விதியையும் முடிவு செய்கிறது. ஆனால் உலகம் எல்லாம் இதற்கு மாற்றாக சினிமாவை ஒரு கலை வடிவமாக, நான் சொன்ன தேநீரை போல சின்னதா ஒரு கிளாஸ்ல இவ்வளவு சைஸ்ல டீ குடிக்கிறீங்கள, அது போதும் தானே, அவ்வளவுதான் குறும்படம். ஷார்ட் ஃபிலிம்னு வேற ஒண்ணுமே இல்லை, அது ஒரு கோப்பை தேநீர். இந்த ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது, சாப்பாடே போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப சின்ன படங்கள், கொஞ்சம் 20 நிமிட படம், 40 நிமிட படம், 60 நிமிட படம்னு வேறு வேறு வகையான கலைப்படங்களோட தேவையும் அந்த கடைப்படங்களை உருவாக்குவதற்கானதும் இருக்கு.
கல்லில் நீங்கள் ஒரு சிற்பத்தை செய்யணும்னு முடிவு செய்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் செலவிட வேண்டியிருக்கும். செலவிட வேண்டியிருக்கும் போது கல் திறக்காது. கல் உங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் வெளிப்படாது. கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை நீங்கள் கொண்டு வருவதற்காக உங்களோட உடல் வலிமை, உங்கள் கற்பனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்ச்சி எல்லாவற்றையும் தாண்டி அசாதாரணமான பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சிற்பத்தை செய்ய முடியும். ஆனால் காகிதத்தில் ஒரு சிற்பத்தை செய்வது ரொம்ப ஈஸி. காகிதத்தை மடித்து 10 நிமிடத்தில் செய்திடலாம். கொஞ்சம் திறமையானவராக இருந்தால் 1 நாள் 2 நாளில் ஒரு காகித சிற்பத்தை செய்திடலாம். காகித சிற்பம் செய்யக்கூடியது மட்டும் சிற்பம் அல்ல. கல்லில் செய்த சிற்பத்திற்கு 1000 வருடம் வாழ்க்கை இருக்கிறது. இலக்கியத்திலிருந்து ஒரு சினிமாவை உருவாக்குவதுங்கிறது கல்லில் சிற்பம் செய்யறது போல சாமானியமா அந்த புஸ்தகத்தை பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நீங்க டாக்டர் சிவாகோவை பாருங்கள், பாசர்நாக்குடைய டாக்டர் சிவாகோ புத்தகத்தை படித்து பாருங்க. இந்த படம் தந்த அனுபவத்தை பாசர்நாக்குடைய புத்தகம் தராது. இந்த படத்தினுடைய நீங்க டாக்டர் சிவாகோவனுடைய தொடக்க வரிகள், படத்தோட ஆரம்ப காட்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்தகத்தினுடைய கடைசியில் 200 சொச்சம் பக்கங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காட்சியை முதல்ல எடுத்திருக்கிறார். அப்ப சினிமா முழுக்க வேறு வகையான வடிவம். அந்த வடிவத்துக்கு என்று தனித்துவம் இருக்கிறது. அந்த வடிவத்துக்கு எழுதுகிற முறை இருக்கு, எடுக்கிற முறை இருக்கு. இயக்குநர்களுக்கு அதை நான் கற்றுத்தரணுங்கிற தேவையே இல்லை, அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு துணை செய்வது ஒரு எழுத்தினுடைய பணி. அவர்களுக்கு நிறைய நேரங்களில் கதாபாத்திரங்களை உருவாக்குவதிலையும் அல்லது கதையை கொண்டு போய் எந்த பின்புலத்தில் வைக்கலாம்ங்கிறதுலையும் எழுத்தினுடைய தேவை இருக்கு. அதைத்தான் செய்கிறோம். ஹரி உட்பட எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க என்ன சினிமாவை எடுக்கணுங்கிறத முதல்ல முடிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் அதை எடுப்பதற்கான வழிகளை நீங்கள் உருவாக்குங்க. அப்போ எந்த கதவை தட்டினாலும் திறக்கும். இதுவரை சினிமாவில் வென்றவர்கள் எல்லோருமே என்னன்னா, நீங்கள் யாரை சந்திக்க தயங்கினீர்களோ அவர்களை சந்தித்தவர்கள். தைரியமாக அவர்களுக்கு போன் பண்ணி என் கதையில் நடிக்கிறீங்களான்னு கேட்டவர்கள். அப்படி கேட்டா அவர்கள் நடிப்பார்கள். நீங்க தயங்கினீங்கன்னா நடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. கலைஞனுக்குரிய சுதந்திரம் என்னன்னா, நீங்கள் விரும்புகிறதை யார் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. மறுக்கட்டுமே. ஆனால் மறுத்தால் கூட அவர் தைரியமா சொல்லுவார், ஒரு 17 வயசு பையன் என்ன நடிக்கிறியான்னு கேட்டான், நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு அவன் பெரிய டைரக்டர் ஆயிட்டான் ஏன்னு சொல்லுவார்ல. ஏன் உங்களை அது தடுக்கிறது? வெறுமனாக தயக்கம். கலைஞர்களுக்கு அல்ல, எழுதுபவர்களுக்கு அல்ல, எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் தங்கள் திறமையை மிக குறைவாக மதிப்பிடக்கூடிய பண்பு இருக்கு. சுய சந்தேகம் அதிகம் இருக்கு. எல்லாம் தாண்டி தான் தோத்துருவோங்கிற எண்ணிக்கை, நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு. தோர்த்தால் தோறுங்களேன், அதனால என்ன இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, தோற்பதை பற்றி நீங்கள் பயப்பட தொடங்கினீங்களா வாழ்க்கை வெற்றியை பெற முடியாது. ஆனால் நீங்கள் தோல்வியை சந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா 3-4வது முறைக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி நீங்க நடந்து போயிடுவீங்க, வெற்றி பெற்றுவீங்க. விளையாட்டில் ஆர்வமடைய இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு பொதுக்கணம் இருக்கிறது. அவர்கள் தோல்வியிலிருந்து தான் வெற்றியை கண்டுபிடிப்பாங்க. விளையாட்டு வீரனை போல தோற்ற ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. அவனை போல ஜெயித்த மனிதனையும் பார்க்கவே முடியாது. அதனாலதான் தொடர்ந்து விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறான். கலையும் அப்படிப்பட்டதுதான். அந்த கலையில் இவர்களுக்கு எல்லோருக்கும் நான் ஒரு தந்தையை போல, அது என் பையனுக்காக இல்ல, எல்லா இந்த படம் பண்ணவர்களுக்கும் ஒரு தந்தையை போல சொல்லுவேன். என்னன்னா, நீங்கள் விரும்புவதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புங்க. அதில் வெற்றி அடைவதற்கான எல்லா சாத்தியங்களையும் நீங்கள் உருவாக்குங்க. ஒருவேளை தோற்றால் கூட உங்கள் நம்பிக்கைகளை இழக்காதீங்க, ஜெயிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வெல்லும் போது நீங்கள் நடந்து கொள்வது எப்படி என்பதற்கு நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதற்காகத்தான் இலக்கியம் தேவைப்படுகிறது. நீங்க எந்த படத்தை வேணா எடுங்க, சிறுகதை எடுங்க, நாவல் எடுங்க, ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சினிமாவில் தோற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரே வரலாறு தான் இருக்கு. என்னன்னா, அவர்களுடைய நடத்தை, பேச்சு சரியில்லை என்பதுதான். அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறை சரியில்லை என்பதுதான். தோற்ற பலருக்கும் ஒரே தன்மை இருக்கு. படம் தான் சார் தோத்துருச்சு, அவர் ரொம்ப நல்ல ஆளு சார், அப்படி ஒருத்தரை பார்க்கவே முடியாது சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பட்டியலில் வர விரும்புகிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பம். ஹரிக்கும் இந்த படத்துல தொடர்பு கொண்டு நடித்த அவருடைய குழுவினர்களுக்கு எல்லோருக்குமே அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் 2 நாளில் எடுக்கப்பட்ட படம். 2 நாள் கூட இல்லை, 1.5 நாள்ல இந்த படத்தை அவன் திட்டமிட்டு எடுத்திருக்கிறான். நிறைய பேர் இதுக்கு அவருக்கு உதவி செய்தாங்க. குறிப்பாக அவன் பண்ணணும்னு நினைக்கிற நாட்கள்ல இருந்து அவனுக்கு பல வழிகளில் உதவி செய்த என்னுடைய நண்பர் ஆர்த்தர் வில்சனை நான் இங்கே நன்றியோட நினைவு கொள்கிறேன்.
அவர் நிறைய வகையில் எனக்கு உதவி செய்தார். அப்புறம் இங்கே எல்லோருமே அவனுடைய முந்தின படங்களுக்கும் சரி இப்போவும் சரி உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. எல்லோருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்.